தனி மரமா இருக்காரு ஓபிஎஸ். இன்னைக்கு தண்டனை அம்மாவும் கொடுத்துட்டாங்க, கடவுள் வடிவில் அம்மா கொடுத்துட்டாங்க. கரை வேஷ்டியே கட்ட முடியாத அந்த வேஷ்டியை உருவாச்சு. இப்போ அடுத்தது எதுவுமே உருவாம இருந்தா நல்லது. அதிமுக சார்பில் இன்னைக்கு நான் வந்து பாக்குறேன்றதுனால எப்படியோ வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவர் வந்து மாசு பொண்ணு வந்தாரு, வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இப்ப நான் வரேன்னு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. அதனால என்ன பிரயோஜனம்? தொடர்ந்து இது போல இருக்கு இல்லையா? எல்லா பத்திரிகையில வந்து ஒரு வருஷம் ரிப்போர்ட் ஆயிட்டே இருக்குது. எவ்வளவு பிரச்சனைன்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொன்ன பிறகு அப்போ இந்த கம்பெனிக்காக இந்த அரசு இருக்கா, மக்களுக்காக இந்த அரசு இருக்கா? ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் கேட்க மாட்டேங்குது. அவர் கேட்டானா ஓகே ஜெயக்குமார் சொல்றது நியாயம், நாம உடனே செய்யணும்னு சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சரா, ரிமோட் முதலமைச்சரா, காதுக்கு கேளாதவரா இருக்காரு போது நான் அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட மழைக்கால 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்து தொழிலுக்கு போல, இந்த சிபிசிஎல் அந்த நிறுவனம் ஆயில் வெளியில் விட்டதுல இருந்து அன்னைக்கு தொழில் போல, கிட்டத்தட்ட 15 நாள் தொழில் போலனா அவங்க வாழ்வதில் பாதிக்குமா இல்லையா? அவங்களுக்கு என்ன, ஒரு குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 25,000-30,000 கொடுக்கணும் இல்லையா? அதுவும் கொடுக்கல, கட்டுமரத்துக்கு கொடுக்கல. இப்படி வந்து கொடுக்காத வந்து துரோகம் பண்ண ஒரு நிலையில அதை வந்து முழுமையான அளவுக்கு வந்து அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்கிறோம் இல்லையா? ஆனா அப்படி வந்து ஒரு ஏமாற்றுகின்ற வகையில் தான் இன்னைக்கும் சரி ஒரு நிறுவனத்துக்கு தான் இந்த விடியாத அரசு சப்போர்ட் பண்ணுத ஒழிய இதுவரையில பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து பாக்குறேன்றதுனால அதிமுக சார்பில் இன்னைக்கு நான் வந்து பாக்குறேன்றதுனால எப்படியோ வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவர் வந்து மாசு பொண்ணு வந்தாரு, வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இப்ப நான் வரேன்னு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. அதனால என்ன பிரயோஜனம்? கம்பெனி வந்து தொடர்ந்து இது போல இருக்கு இல்லையா? எல்லா பத்திரிகையில வந்து ஒரு வருஷம் ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. எவ்வளவு பிரச்சனைன்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொன்ன பிறகு அப்போ இந்த கம்பெனிக்காக இந்த அரசு இருக்கா, மக்களுக்காக இந்த அரசு இருக்கா? அதை வந்து தெளிவு சொல்லுங்க. மக்களுக்காக இந்த அரசு இருக்குன்னு சொன்னா கம்பெனியை மூடுங்க. அப்போ வந்து கம்பெனியை வந்து நீங்க திறந்திருக்கீங்கன்னா மக்கள் விருது அரசு தான் அது. அதுல தொடர்ந்து இந்த விஷவாயு அமோனியா வந்து பாத்தீங்கன்னா கசிய விட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஆதரவாக வந்து ஒரு 10 நாள் நாங்க மூட சொல்லிட்டோம் அப்படின்னா 10 நாள் பிறகு நீத்து போயிடும். அவங்க வேலையை பார்த்துருவாங்க இல்லையா? அதனால வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டிப்பா விட போவதில்லை. காலைல கூட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக தோளோடு தோல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு போது லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுதா? அப்புறம் ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில வந்து தொழிலாளர்களுக்கும் அந்த தொழில் நிறுவனங்கள் சார்ந்து இருக்கின்ற அது இது கிராமங்களுக்கும் எந்த வகையில இது வந்து எந்தெந்த பிரச்சனை வந்தா இது ஆபத்து ஏற்படுத்தும்? இப்ப பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணுவோம், நேரம் கோரமண்டல் அவர் போவாரு, கொடுக்கறத வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு எல்லா பைப் ஓகே, அப்புறம் இது சிமினி ஓகே, கேஸ் எல்லாம் கீழே வரல மேலதான் போகுது, அதனால வந்து எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்றாரு. கவரை வாங்கி போட்டு முடிஞ்சிடும். மக்களுடைய அந்த பாதுகாப்பு அதுக்கு சின்சியரா இதனால வந்து ஒரு சொன்னாம சிவகுமார் தினமணி கேட்ட நிருபர் சொல்ற மாதிரி இதனால என்ன விளைவுகள்? இந்த முகத்துவாரத்துல அதை கழுவி போடுறதுனால மீன் என்ன அழிஞ்சிடும். மீன் என்ன அழிஞ்சுதுன்னா மீன் ஒரு வாழ்வாதாரம் போயிடும். அப்போ அந்த அழியாம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நாம வந்து பர்மனண்டா எடுக்கணும்? அதை வந்து ஏன் யோசிக்கல? புரியுதா? எங்களுடைய ஆட்சி காலத்துல கண்ட்ரோல் பண்ணோம். வேலையாளை குறைச்சிட்டு லாபத்தை மட்டும் ஏத்திட்டு நிறுவனம் வந்து லாபத்துல போனோம். இங்க அந்த 800 முகத்துவத்தை சுத்தி இருக்கின்ற பல கிராமங்கள் எல்லாம் அவன் வயிற்றுல ஈர துணி கட்டின்னு இருக்கணும், உயிருக்கு பயந்து போராடிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை வந்து தேவையா? வெளிநாடுகள் இருக்கா? அப்ப இங்க யாருமே கேட்கறதுக்கு இல்லையாப்போ? அதனால வந்து இது வந்து உண்மையிலேயே சொல்றேன், இதை வந்து எல்லாத்தையும் தடுக்க முடியும். அதனால அது உறுதியான அளவுக்கு வந்து ஒரு நடவடிக்கை அரசை பொறுத்தவரை எடுக்கணும். அது அப்படி எடுத்தாதான் இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும். இல்ல அது மாதிரி இல்லாம இப்போ நம்ம ஆக்சிடென்ட் நடக்கும் போது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம், அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மறந்துடுறோம். அதை அப்படி இருக்கக்கூடாது. அதனால இந்த இப்போ பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. கோரமண்டல் ஃபெர்டிலைசர் பொறுத்தவரையில இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த நச்சு புகையால, அமோனியாவால, சல்பரால, ஜிப்சத்தால, நிலத்தடி நீர்ல இருந்து, மாசுல இருந்து, கடல் நீர்ல இருந்து எல்லாம் பாதிக்கப்படுற நிலையில இது வந்து நிரந்தரமா மூடப்பட வேண்டும் என்பது அங்குள்ள மக்களுடைய கோரிக்கை. அவங்க குழந்தைங்க வாழ வேணாம், அப்ப அந்த இவன் பாதிச்சு அவன் குழந்தையும் பாதிச்சு அவனுக்கு பிறக்கிற குழந்தையும் பாதிக்கிற அளவுக்கு இது நிறுவனம் இருக்கணுமா? அது இல்ல. அது அதனால வந்து இதெல்லாம் மேண்டேட்டரி, இதெல்லாம் செய்ய வேண்டியது நிறுவனமும் அரசாங்கத்தோட கடமைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது யார் பில் பே பண்ணது எனக்கு தெரியாது. நான் போய் பார்த்தேன், டாக்டரை பொறுத்தவரை அதெல்லாம் வந்து நல்லா கவனிச்சுட்டு இருக்காரு. இது வரையில பாத்தீங்கன்னா எந்த ஃபீஸ் எதிர்பார்க்காம வந்தாங்க. ஒரு சேவை மனப்பான்மையோட ஆகாஷ் மருத்துவமனை இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கு. அதை நான் பாராட்டுறேன் நானு. அதே நேரத்தில் வந்து இந்த காம்பன்சேஷன்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஒரு ஃபைனலா வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு
அதை இழுத்து மூட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை. அதுதான் வந்து போராடுறாங்க. அவர் காது கேட்க மாட்டேன்னு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நான் இப்போ உங்ககிட்ட பேசுறது என்ன இல்ல, இன்னைக்கு இப்ப நான் ஊடகத்துக்கு முன்னாடி பேசுறேன். ஊடகத்துக்கு முன்னாடி யாருல போகுது? யாருல பண்ண எல்லாருக்கும் தானே காது கேட்கும். ஆனா ஒருத்தர் கேட்க மாட்டேன் காது. அது அவருக்கு என்ன பண்றது? ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் கேட்க மாட்டேங்குது. அவரு கேட்டானா ஓகே ஜெயக்குமார் சொல்றது நியாயம், நம்ம உடனே செய்யணும்னு சொல்லுவாரு. அவர் எதுக்குமே அவர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சரா, ரிமோட் முதலமைச்சரா, காது கேளாதவரா இருக்காருன்னு போது நான் அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அது நிறுவனம் தேவைன்றாங்க. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் அது மாதிரி வாயு வந்து அமோனியா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான், நாங்க இதுலயே சாவணுமா தான் ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு தானே, அதே டெம்பரரியா மூடுறீங்க நீங்க. அதான மக்களோட எதிர்பார்ப்பு. ஆனா அதை க்ளோஸ் பண்ணி ஓகே நாங்க வந்து மக்கள் பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு போயிட்டு இப்போ போய் வந்து ஆராய்ச்சி தெரியுது தீங்கு வந்து அந்த நிறுவனத்தால, அந்த நிறுவனத்தால தீங்கு வந்து அப்புறம் என்ன ஸ்டடி வர இருக்குது. சில தவிர்க்க முடியாத ஒரு இதுல வந்து அது மாதிரி ஆயிட்டு இனிமே வந்து அது எதிர்காலத்துல வராதுன்னா கூட பரவாயில்ல. இது வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானே அமோனியாவை. அப்ப அவன் வாழ்க்கையை வந்து அமோனியாவை மோந்து சாவணுமா அவங்க? அந்த 10 கிராம மக்களும் அந்த மாதிரி நிலைமை வந்து தேவையா? அவரு வந்து ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ வந்து தெரியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா 0 எடுப்போம்னு. அதனால நம்ம வந்து 40 இலக்கு அடிப்படையில் கண்டிப்பா 40 ஜெயிக்க போறோம். அதனால அவரை பொறுத்தவரை என்னன்னா இப்போ அவரு சொல்லாம இவரை வச்சு சிலதெல்லாம் வந்து அதுக்காக என்ன அம்மாவை போய் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு நன்றி இருக்கவனா, ஒரு ஒரு தன்னை அடையாளம் காட்டி ஒரு இயக்கம், தன்னை முன்னிலைப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர். அம்மா முன்னிலைப்படுத்தலாம் இவர் அங்க என்ன பண்ணியிருந்திருப்பாரு அங்க ஊர்ல? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நான் வந்து அந்த தொழிலை கொச்சப்படுத்தக்கூடாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிதான் இருந்திருப்பாரு. அம்மா முன்னிலைப்படுத்தினா தானே இன்னைக்கு வந்து உங்களை ஓபிஎஸ் இருந்தது, பன்னீர்செல்வம் இருந்தது. அப்படி ஒரு அம்மா முன்னிலைப்படுத்தி ஒரு அடையாளம் காட்டிய இயக்கத்துக்கு ஒரு அம்மா வந்து ஒரு கொஞ்சம் அம்மா வந்து ஒரு விமர்சனம், அம்மா வந்து ஒரு கடன் என்னமோ இவர்கிட்ட கேட்டு கடன் கொடுத்த மாதிரி சொல்லி ஒரு பொதுமக்கள் மத்தியில இந்த மாதிரி கட்சிக்காரர் மத்தியிலையும் ஒரு அவருடைய அந்த உணர்ச்சியை வந்து தூண்டுற வகையில இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துன்றது நிச்சயமா மனிதர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. மனிதர்கள் சொல்லாம இருந்த கருத்து வேற யார் சொல்லுவா? அந்த கருத்து அப்போ யார் சொல்லுவா? அப்போ மனித குணம் இல்ல, அப்ப என்ன குணம்? அது மிருக குணம், அரக்க குணம். புரியுதுங்களா? இந்த மாதிரி அம்மாவே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கருத்தை சொன்னது, அம்மாவை பற்றி இந்த கருத்தை சொன்னது எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே அந்த வகையில இது வந்து மிக மிக ஒரு கண்டனத்துக்குரியது. தொண்டனும் வந்து மன்னிக்க மாட்டான். ஏற்கனவே வந்து கட்சிக்கு பெரிய துரோகம் பண்ணி இன்னைக்கு தனிமரமா ஓபிஎஸ் இருக்கிறார். தனி மரமா இருக்காரு ஓபிஎஸ் இன்னைக்கு. அப்படி இருக்க நிலையில அவர் கட்சிக்கு பண்ண துரோகம் வரிசையா போய் அப்புறம் ஆட்ட கட்சி மாட்ட கட்சி மனுஷனுக்கு அடிக்கிற மாதிரி வந்து தலைமை கழகத்து இதே மாளிகை இடிச்சதுல அவருடைய என்னாச்சு? அந்த தண்டனை அம்மாவும் கொடுத்துட்டாங்க, கடவுள் வடிவில் அம்மா கொடுத்துட்டாங்க. கரை வேஷ்டியே கட்ட முடியாத அந்த வேஷ்டியை உருவாச்சு. இப்போ அடுத்தது எதுவுமே உருவாம இருந்தா நல்லது. அதுதான் பாத்துங்க. அதை இந்த கருத்தை கூட அதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் நேரத்து பொறுக்க முடியல அவரால். ஒரு பொதுக்குழு பொறுத்தவரை ஒரு எழுச்சோடு நடக்குது, வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி எழுச்சோடு நடக்குது, கட்சி பொறுத்தவரை எழுச்சியா நடக்குது. அது ஜீர்ணிச்சிக்க முடியல. அது பேச்சே பாத்தீங்களா இப்படி? அதனால அது வந்து ஜீர்ணிச்சிக்க முடியாத அளவுக்கு அவருடைய அந்த கருத்துக்கள் வந்து இப்படி வந்து பார்த்தா இருக்குது. அதனால இந்த பூச்சாண்டிகளாம் பயப்படுற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது.